இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மிடம் நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு தவறாமல் உதவி செய்கின்ற உமது நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், அப்பல்லோ என்கிறவர் ஆண்டவரை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இயேசுவே மெசியா என மறைநூல் மூலம் எடுத்து மக்களுக்கு காட்டினார் என்று முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசுவை நாம் அறிந்து கொண்ட பின்பு, இயேசு கூறுகிற வார்த்தைகளை தெரிந்து கொண்ட பின்பு, இயேசு செய்த அற்புதங்களை அறிந்து கொண்ட பின்பு, இயேசு நமக்கு செய்கிற எல்லா செயல்களை உணர்கிற நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நற்செய்தியாளர்களாக மாறுவோம். ஆண்டவர் விரும்புகின்ற செயல்களை செய்கிற நபர்களாக வாழுவோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அற்புதத்திற்காக ஜெபித்த மக்களை பார்க்கிறோம். அவர்களின் நம்பிக்கையை முன்னிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் வருகிறோம். எங்கள் நம்பிக்கையை முன்னிட்டு நாங்கள் விரும்புகின்ற நல்ல செயல்களை எங்களுக்கு செய்தருளும். ஆண்டவரே, உம்மை நோக்கி வருகிறோம், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.